ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் சாக்லேட் ரோல் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கேக் ஐட்டம்லேயே ஒரு ஸ்பெஷலான எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக் ஐட்டம் தான் இந்த சாக்லேட் ரோல் கேக். இது உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் மிச்சம் விலை கொடுத்து ஷாப்ஸில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் இன்றைக்கி சாக்லேட் ரோல் கேக் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சி இந்த லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ரோல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி 4 எக்ஸ்ட ஒயிட் எடுத்துக்கிறேன். எக் ஒயிட்டை ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு இன்றைக்கி ஐசிங் சுகர் தேவைப்படுது 140 கிராம்ஸ், அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அந்த 4 எக்ஸ்டையும் யோக்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பட்டர் எனக்கு இன்றைக்கி 70 கிராம்ஸ் தேவை. அதே மாதிரி ஃப்ளவர் நான் 55 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். சுகர் 85 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐட்டம் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது இந்த சாக்லேட் ரோல் செய்கிறதுக்கு. வாங்க நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் சாக்லேட் ரோல் செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எக் ஒயிட்ஸை நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ளணும். இது நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரணும். அந்த அளவுக்கு நாங்கள் இந்த எக் ஒயிட்ஸை நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணி கொண்டுட்டு நாங்கள் இதுக்கு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனால் ஆட் பண்ணி இதை நாங்கள் நல்லாவே பீட் பண்ணி கொள்ளணும். இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணக்குள்ள இதோட கன்சிஸ்டன்சி எங்களுக்கு மிச்சம் இம்பார்ட்டன்ட். நாங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பீட்டர் எடுத்து பார்க்கணும். இதில் அந்த கொட்டுற தன்மை, இதில் தன்மை இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா திரும்பவும் நாங்கள் பீட் பண்ணணும். இப்போ இது எனக்கு பீட் பண்ணிப்பட்டது போதாது. ஸோ நான் இன்னும் இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பீக் நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் எக் ஒயிட்டை நல்லாவே பீட் பண்ணிட்டேன். இதோட இப்போ ஸ்டிஃப் பீக் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை கிளிம் ஃபிம்மால் அப்படியே ரெப் பண்ணி ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ நாங்கள் எங்களோட எக் யோக்ஸுக்கு வருவோம். இப்போ இந்த எக் யோக்ஸுக்கு நாங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதையும் நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நாங்கள் லைட்டாக பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்ப நாங்கள் பீட் பண்ணி வச்ச எக் ஒயிட் எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு எங்களோட ஃப்ளவர், அதே மாதிரி கொக்கோ பவுடர், அதே மாதிரி பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ஸ்ட்ரெயினருக்கு போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளணும்.
எப்போவுமே நாங்கள் பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், ஃப்ளார் எல்லாமே கேக்குக்கு ஆட் பண்ண போக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கட்டாயமாக ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் சிஸ்டத்தில் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஓரளவு மிக்ஸ் பண்ணி பட்டோன்னா நாங்கள் எக் யோக்ஸை இதுக்கு ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது எல்லாமே நல்லா கம்பைனாகவும் வேணும், அதே மாதிரி டக்குன்னு செய்ய வேணும். ஏன்னு சொன்னால் ஹீட் டெவரத்துக்கு இந்த எக் ஒயிட் வாட்டரி ஆகிடும். ஸோ அதனால் இதை நாங்கள் குயிக்காக நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற இந்த ட்ரே சைஸில் 10x10. நாங்கள் இப்போ இந்த செஞ்சுக்கிற ஸ்பாஞ்ச் மிக்சரை நாங்கள் இந்த ட்ரேக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு ஒரு தின் ஸ்பாஞ்ச் லேயர் ஒன்று தான் தேவைப்படுது ரோல் கேக்குக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து ஒரு தின் லேயர் நாங்கள் செட் பண்ணி கொள்ளணும். ஸோ நாங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஒரே லெவலுக்கு ஈவனாக வர மாதிரிக்கு ஃபுல்லாக நாங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு எடுக்கிற ட்ரே எப்போவுமே கொஞ்சம் ப்ராட் ஆகிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்பாஞ்சை நல்லா உங்களுக்கு ரெப் பண்ணிக்கொள்ள இயலும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தட்டி நாங்கள் ஏர் பபிள்ஸ் எல்லாம் விட்டுக்கொள்ளணும். இப்போ பேக்கிங் டைம் 180 செல்சியஸில் ஒரு 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கொள்ளணும். அவன் டு அவன் டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் பட்டரை நாங்கள் இந்த பால்க்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ பட்டரை நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். பட்டர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பேல் எல்லோ ஆகக்காட்டியும் நல்லா நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி பட்ட பிறகு நாங்கள் எங்களோட ஐசிங் சுகரை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஐசிங் சுகர் கேக்குக்கு எடுக்க போக்களையும் கட்டாயமாக நாங்கள் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுக்கணும். எனக்கு காட்ட கிடைக்கல. ஏன்னு சொன்னால் ஐசிங் சுகர்லையும் சின்ன சின்ன கட்டிக்கும். ஸோ அதனால் அதையும் கட்டாயமாக நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நாங்கள் இந்த ஐசிங் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணி நாங்கள் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். இதுக்கும் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் இதை நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகிற மாதிரிக்கு. இப்போ நல்லா எங்களோட ஐசிங் மிக்சர் நல்லாவே மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. அதே மாதிரி எங்களோட ஸ்பஞ்சும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பஞ்ச் இந்த மாதிரி கணக்க பேக்காக வைக்கணும். ஸ்பஞ்சை நாங்கள் இந்த டிஷ்யூலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ண போக்கல நைஸாக ரிமூவ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு க்ளீனாக பேக்காக வைக்கணும். அப்போ தான் ஸ்பஞ்ச் கேக் சூப்பராக வரும். இப்போ நாங்கள் இந்த ஸ்பஞ்சை இந்த டிஷ்யூ விட்டு நாங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
பாருங்கள், இந்த ஸ்பஞ்ச் வந்து இப்போ சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி அப்சைட் டவுன் பார்க்க போகல நல்லாவே கணக்க பேக்காக வைக்கணும். அப்போ தான் ஸ்பஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும் ரோல் பண்ணக்குள்ள. இப்போ நாங்கள் இந்த ஸ்பஞ்ச் அப்படியே டேபிள் டாப்பில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஐசிங் மிக்சரை நாங்கள் இந்த ஸ்பஞ்சுக்கு மேலால் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொள்வோம். ஸ்பஞ்சில் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நல்லாவே படுற மாதிரிக்கு ஃபுல்லாக நாங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை அப்படியே ரோல் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இந்த ஐசிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ண போக்குள்ள லைட்டாக ஒரு வார்ம் தன்மையுண்டு இந்த கேக்கில் ஈக்கணும். அப்போ தான் இது நல்லாவே ரோல் ஆகும். அதுக்கு இந்த ஹொட் ஐக்கப்பட அப்படியே இந்த ஐசிங் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஓரளவு ஒரு மிதமான சூடுண்டுவாங்க, அந்த அளவுக்கு ஈக்கணும். ஸோ இப்போ நாங்கள் இதை நல்லாவே அப்படியே ரோல் பண்ணிக்கொள்வோம். ரோல் பண்ணி இந்த மாதிரி ரோல் கேக்கை நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து இதை நாங்கள் அப்படியே கிளிம் ஃபில்மால் அப்படியே ரெப் பண்ணிக்கொள்ளணும். அதையும் அப்படியே வச்சு அப்படியே ஃபுல்லாக நாங்கள் ரெப் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி டைட்டாக இதை ரெப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 hours மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இந்த சாக்லேட் ரோல்டு நெட் வெயிட் வந்து வரும் 500 grams வரும். ஸோ நாங்கள் இதை இப்போ 2 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணிக்கொள்றதுக்கு கேளும் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாகவே இந்த சாக்லேட் ரோல் வீட்டில் செஞ்சு கொள்ளலும். உங்களுக்கு ஷாப்ஸில் வாங்கினா இவ்வளோ பெரிய சாக்லேட் ரோல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கவும், அது நீங்கள் கொடுக்குற சல்லிக்கு உங்களுக்கு சின்னதாக தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திக்குது இந்த சாக்லேட் ரோல். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சேனலில் நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ரோல் செஞ்சிங்கன்னா உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, உங்களோட வீட்டுக்கு வர விசிட்டர்ஸுக்கும் சரி உங்களுக்கு சூப்பராக கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.